இதயம் கனிந்த பணிவான வணக்கம் நண்பர்களே. பகவத்கீதையை சிம்பிளாக புரிஞ்சிக்க குருவர்களும் இறையர்களும் வேண்டி துவங்குவோம். இந்த பதிவில் நம்ம கீதா தியான ஸ்லோகங்களை பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல தியான ஸ்லோகங்களை சொல்லுவோம், அதுக்கப்புறம் அதோட அர்த்தத்தையும் விளக்கத்தையும் பார்ப்போம். தியான ஸ்லோகம். ஓம் பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம் வியாசேன கிருதிதாம் புராணமுனினாம் மத்யே மகாபாரதம் அத்வைதாமிருதவர்ஷிணீம் பகவதீம் அஷ்டாதசாத்யாயினீம் அம்பத்வாமனுசந்ததாமி பகவத்கீதே பவத்வேஷினீம் பிரபன்னபாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபானயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமः. சர்வோபனிஷதோ காவோ தோக்தா கோபாலநந்தனः பார்த்தோ வத்ஸ சுதீர்போக்தா துக்தம் கீதாமிருதம் மஹத். வசுதேவசுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். இதோட அர்த்தம், சாக்ஷாத் நாராயணனின் அவதாரமான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் பார்த்தன் என்று அழைக்கப்படும் அர்ஜுனனுக்கு உபதேசம் செய்யப்பட்ட புராண முனிவர் வியாசரால் மகாபாரத காவியத்தின் மத்தியில் எழுதப்பட்டு 18 அத்தியாயங்கள் கொண்ட அத்வைதம் எனும் கர்ம வினைகளை போக்கி பிறவா நிலை அளிக்கும் அமுத மழை பொழியும் ஸ்ரீமத் பகவத்கீதை எனும் ஜெகத்காரணியான ஆதிசக்தி தாயே, உம்மை தியானித்து சிரம் தாழ்த்தி வணங்குகின்றோம். பாரிஜாதம் எனும் அனைத்து வரங்களையும் அருளும் உயர்ந்த ஞான முத்திரையாக விளங்கும் அமுத கீதையை அளித்த நமது மேய்ப்பன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனை வணங்குகிறோம். பற்பல பசுக்களான வேதங்களிலிருந்து கோபாலன் பார்த்தன் எனும் கன்றுக்கு கறந்த உயர்ந்த ஞானப்பாலான கீதை எனும் அமிர்தம். கம்சன், சானூரன் ஆகிய கொடிய அரக்கர்களை வென்ற வசுதேவரின் மகனாக பிறந்து தேவகிக்கு பரமானந்தத்தை வழங்கிய ஜெகத்குருவான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணா, உம்மையே போற்றி வணங்குகின்றோம். இப்போது இதோட விளக்கத்தை நம்ம சிம்பிளாக புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுவோம். பகவத்கீதையை படிக்க கேட்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் நாம் ஒரு தியான நிலையில் இந்த கீதா தியான ஸ்லோகங்களை சொல்கிறது வழக்கம். இந்த கீதா தியான ஸ்லோகங்கள் நமக்கு ஒருவித உள் மனோபாவத்தை கொடுக்கும். ஏன்னா இதில் கீதை யாரால், எப்போது, யாருக்கு சொல்லப்பட்டது, யாரால் எழுதப்பட்டது, எதுக்காக இது சொல்லப்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் என்னென்னா, இறைவனான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் மனிதனான அர்ஜுனனுக்கு குருக்ஷேத்திர போர்க்களத்தில் சொல்லப்பட்டது தான் பகவத்கீதைன்னு நமக்கு தெரியும். நமக்கு தெரிஞ்ச இன்னொரு விஷயம் என்னென்னா, மகாபாரதம் நடந்த திரேதா யுகத்தில் சுமார் 5000 வருஷங்களுக்கு முன்னால் இது நடந்தது. இதை முனிவர் வியாசர் மகாபாரத காவியத்தின் ஒரு பகுதியாக எழுதினார் அப்படின்னு இதை ஒரு பாஸ்ட் டென்ஸில் ஒரு ஹிஸ்ட்ரி சப்ஜெக்ட் மாதிரி பார்ப்போம். ஆனால் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த கீதையை நாம் படிக்க கேட்க உட்காரும்போது நாம தான் அர்ஜுனன். நமக்கு தான் அந்த பகவான் இந்த நிமிஷம் பகவத்கீதையை சொல்லிகிட்டு இருக்கார்
அப்படின்னு ப்ரெசன்ட் டென்ஸில் நிகழ்காலத்தில் இது நடக்குதுன்னு நம்மளை நாம் தயார்படுத்திக்கிட்டு ஒரு பக்தி பாவத்தில் அந்த பகவானே நம்ம முன்னாடி இருந்து நம்ம பக்கத்தில் இருந்து நமக்கு சொல்லிக்கிட்டு இருக்கார் அப்படின்னு மனநிலையில் இந்த கீதையை கேட்கணுங்க. அப்போ தான் இதோட முழு பலனை நமக்கு கிடைக்கும். சரி, இந்த கீதையில் அப்படி என்ன தான் சொல்லப்பட்டிருக்கு? இதை ஏன் ஒரு புனித நூலாக நம்ம பூஜை பண்ணுறோம் அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி இருக்கலாம். அதுக்கான பதில் இந்த தியான ஸ்லோகத்தில் இருக்குது. அதாவது நம்ம வாழ்க்கை பற்றின, நம்ம சூட்ச்ம சரீரத்தை பற்றின அறிவு, ஆன்மா மற்றும் கடவுள் பற்றின உயர்ந்த ஞானத்தை அளிக்கக்கூடிய 4 வேதங்கள், அந்த 4 வேதங்களில் பங்கு பெறும் பல்வேறு உபநிஷதங்கள், இதை பற்றியெல்லாம் நாம் படித்து தெரிஞ்சுக்கணுன்னா நமக்கு ஒரு வாழ்நாள் போதாதுங்க. நமக்கு அந்த அறிவும் நமக்கு சாதாரண மனிதர்களுக்கு கிடையாது, காமன் மேனுக்கு கிடையாது. அதே சமயத்தில் இந்த எல்லா வேதங்களின் சாராம்சத்தையும் யாராவது இப்போ ஒரு பண்டிதர் 4 வேதங்களையும் கரைச்சி குடித்தவர் ஒரு ஜூஸாக புழிஞ்சு நமக்கு கொடுத்தா அதை நம்ம ஈஸியாக குடிச்சிட்டு அனுபவிக்கலாம் இல்லைங்களா? அதை தான் இந்த பகவத்கீதையில் ஸ்ரீ கிருஷ்ணர் நமக்காக செய்கிறார். அனைத்து வேதங்களின் சாராம்சம்தான் இந்த பகவத்கீதை. சரி, இந்த பகவத்கீதையை நம்ம படிக்கிறதுனால, கேட்குறதுனால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டால், நம்ம வாழ்க்கையில் அனுபவிக்கக்கூடிய கஷ்ட நஷ்டம், அதை நாம் சரியாக வாழும் முறை, நம்ம கடமை என்ன, அதை நாம் என்ன மனோபாவத்தில் செய்யணும், நாம் எப்படி வலி வேதனைகளையும் வெற்றி தோல்விகளையும் சமாளிக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சு கர்ம வினைகளால் பாதிக்காமல் எப்படி நம்ம காரியங்களை செய்யலாம் அப்படின்னு ஒரு தெளிவு கிடச்சி நம்ம பிறவி பயன் அடையலாங்க. அதனால் இந்த பிறவி பயனை கொடுக்க போகிற உயர்ந்த ஞானத்தை நமக்கு கொடுக்குற சாக்ஷாத் பரபிரம்மன் பரமாத்மா ஸ்ரீ கிருஷ்ண பகவானை வணங்கி அவரையே நம்ம குருவாக நினச்சி நமக்கு அந்த பகவானோட பரிபூர்ண அருள் கிடைக்கட்டும்னு வேண்டிக்கிட்டு ஒரு பிரார்த்தனையோட இந்த பயணத்தை துவங்குவோம். நல்லது. நன்றி. வணக்கம். ஓம் சாந்தி.